விடுதலை புலிகளுடைய தலைவர் சரணடைந்தார். அதற்கு பிறகு அவர் பெனாங்குடைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிலர் அவரை நேர பார்த்தும் இருக்கிறார்கள். அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகள் பற்றி ஒரு மாபெரும் தலைவர் போய் சரணடைவார் என்று சொல்லி உங்களுடைய சின்ன புத்திகளுக்கு பேசாதே என்று நான் எல்லாருக்கும். ஆனால் எங்களுடைய தலைவர் போய் சரணடைஞ்சு எதிரியிடம் மண்டியிட்டு உயிர் வாடுவதற்கான ஒரு மனிதன் அல்ல. அவர் அப்படி செய்யவே மாட்டார் என்பதை என்னுடைய உயிரை உத்தரவாக வச்சு நான் சொல்லுவேன். விடுதலை புலிகள் இயக்கத்தை 33 குண்டுகளாக இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் காரணம்? 33 பிளவுகளுக்கு பின்னாலேயும் விடுதலை புலிகள் விட்டுட்டு சென்ற $300 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களுக்காக குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக ஒரு அளித்த ஒரு தலைவருக்கு ஒரு நினைவு கூட்டம் வைக்கிறது கூட ஒரு பெரிய அரசியல் சிக்கலாக இருக்குது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களாக இருந்திருந்தால் இவர்கள் எப்படி ஒரு தலைவருக்கு 3 திகதிகளில் வீரவணக்கம் செலுத்துறதுக்கு முற்பட முடியும்? நெஞ்சில் தொட்டு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். 18ஆம் தேதி காலமே போராளிகள் நேரடியாக எனக்கு சொல்லிவிட்டார்கள், அண்ணன் இங்கே எல்லாம் முடிஞ்சது. நான் மற்றவே இந்த கதையை கேட்டு இன்னொரு விஷயத்தை எல்லாரும் விளையாட கொள்ளும். சர்வதேச நாடுகளில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட கட்டமைப்புகள் அனைத்தும் விடுதலை புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகள். அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கமே அல்ல. பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே ஆயுத போராட்ட அமைப்புகளை திட்டமிட்டு ஓரங்கட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆயுத போராளிகளை மக்கள் முன்னாலே பொறுப்புணர்வற்றவர்களாக, வெகுளிகளாக, துரோகிகளாக, ஒட்டுக்குழுக்களாக நிலைநிறுத்துவதன் மூலம் தமிழர் அரசியலை மீண்டும் பலப்பட விடக்கூடாது என்பது இலங்கை படைகளுடைய தேவையாக இருக்கிறது. இலங்கை உளவுத்துறை தமிழர்களின் அரசியலை முற்றுமுழுதாக சிதைத்து விட்டார். இந்த கூட்டமைப்பில் இணைந்தால் அவர்கள் வாக்கு வங்கியை கொண்டு வரையில் என்றால் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றீங்க. துரதிருஷ்டவசமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசனங்களை உள்ளூராட்சி தேர்தலில் கைப்பற்றாவிட்டால் உங்களுடைய அரசியலுக்கு என்ன நடக்கும்? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமாக கலந்துரையாட இருப்பது இலங்கையுடைய உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேட்புமனுக்கள் தாக்கல் நடைபெறுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிராமங்களுடைய அபிவிருத்திக்கான அதிகாரங்களை தங்களிடம் தர சொல்லி கேட்கின்றது. மாறாக தமிழ் தரப்பு மத்தியிலே பல்வேறு குழுவாதங்களாக பிளவுபட்டு அரசியலில் இந்த தேர்தலில் களமிறங்குகின்றார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதான கட்சிகளாகவும் இவர்களுக்குள்ளேயே பிடிக்கப்பட்டு சுயேட்சை குழுக்களும் களமிறங்க இருக்கின்றது. அர்ஜுனாவும் களமிறங்குகிறார் நினைக்கிறேன். இதை தொடர்பாக எமது அரசியல் ஆய்வாளர், உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் முல்லைமதி அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. மிக முக்கியமான ஒரு தலைப்படுத்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விடயம். இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே தமிழீழ விடுதலை இயக்கம், அதாவது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதான கட்சி, அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் தங்களை திட்டமிட்டு, அதாவது ஆயுத போராட்ட அமைப்புகளை திட்டமிட்டு ஓரங்கட்டுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் தற்பொழுது மீண்டும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழீழ விடுதலைக்காக போரிட்ட அத்தனை போராளி குழுக்களும் இணைந்திருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் இந்த போராளி குழுக்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு சகோதர படுகொலைகள், பல்வேறு நிகழ்வுகள், மன வருத்தத்துக்குரிய நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்குது. கூட்டமைப்பு அவ்வளவு பலமாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு சிறிய திருத்தம். இவர்கள் போராளி குழுக்கள் அல்ல, விடுதலை போராட்ட இயக்கங்கள். விடுதலை போராட்டத்தின் கால தேவை கருதி விடுதலை புலிகள் இயக்கம் ஏனைய 5 இயக்கங்களை செயல்நிறுத்தி இந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை ஏகப்பிரதித்துவம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதனால அது விடுதலை புலிகளின் தலைமையில் அந்த போராட்டம் 86ஆம் ஆண்டுக்கு பிறகு முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அனைவரும் விடுதலை போராட்ட இயக்கங்கள் பல்வேறு காரணங்களால் அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் உண்டு. அவர்களுடைய செயற்பாடுகளால் தமிழீழ மக்கள் பெரும் பாதிப்புகளுக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். ஆக தமிழீழ ஆயுத போராட்டம் சாதக பாதகங்கள் நிறைந்தது, இழப்புகள், வலிகள், வேதனைகள் என்று பல்வேறு அம்சங்களை கொண்டது. அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் முதல்ல ஒரு விடயம் சொன்னீர்கள், இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களை ஊரம் கட்டுகின்ற ஒரு நடவடிக்கை இருந்து என்று சொல்றீர்கள். அது குறிப்பாக இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் அதை செய்ய முற்பட்டார்களா அல்லது ஜேவிபி அரசு அதை செய்ய முற்பட்டதா அல்லது என்னன்றதை பத்தி சொன்னீங்கன்னா தெளிவா இருக்கும். அவர்களுடைய கருத்து என்னன்னா, தமிழ் அரசியல் தரப்புல இருந்து இந்த தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னால் தொழில் அதிபர் என்று அறியப்பட்ட விண்ணன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் விடுதலை அமைப்புகளுக்கு எதிராக. அதே போல முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனுடைய சகோதரரும் சில அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார். இதுகளை தொடர்ந்துதான் இது பெரிய சிக்கலை உருவாக்கி இருந்தது அவர்கள். அது எவ்வளவு தூரம் தேர்தல்ல செல்வாக்கு செலுத்திச்சு என்று எனக்கு தெரியல. ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பிரித்தானிய பிரதிநிதியின் கருத்துப்படி இலங்கை அரசாங்கமும் அவர்களுடைய புலனாய்வுத்துறையும் இந்த தொழிலதிபர்களோட கூட்டிணைஞ்சு அதை செய்ததாக சொல்கின்றார்கள். எந்த ஆதாரமும் கிடையாது. சில விஷயங்கள் நாங்கள் நிறுவனங்களுக்கு கூட தான் பார்க்க வேணும். அரசாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் அநேகமாக உலக நாடுகள் அனைத்தையும் நிர்வகிப்பது அதனுடைய முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கு 2 தரப்புகள்
இருப்பார்கள். ஒன்று ராஜதந்திரிகள், இரண்டாவது அந்த ராஜதந்திரிகளுக்கு பக்கபலமாக இருப்பது புலனாய்வுத்துறைகள். அந்த நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு, அந்த இருப்பு, அந்த அரசியல் யாப்புக்கு உள்ளே அந்த நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான எதிர்கால திட்டங்களை, எதிரிகள் பற்றிய தகவல்களை, எதிரிகளின் நகர்வுகள் பற்றிய தகவல்களை இனங்கண்டு ராஜதந்திரிகளுக்கு தகவல்களை கொடுப்பது புலனாய்வு கட்டமைப்பு தான். இந்த போராளிகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இந்த இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு தேவை. ஏனென்று சொன்னால், இந்த இறுதிப் போரில் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு பெருந்தொகையான ஆட்களை சேர்த்து இலங்கை அரசாங்கத்தினுடைய படைத்துறையை பலப்படுத்தியது ஜேவிபியை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் தரப்புகளிலேயே சிறுபான்மை இனங்களுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு தரப்பாகத்தான் அவர்களை நாங்கள் இதுவரைகாலம் அவதானித்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ற அரசியலுக்குள்ளே அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த அரசாங்கத்தை இயக்குவதற்கு அவர்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டும் அல்லது யதார்த்தத்தை ஏற்று அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜேவிபி தொடர்பாக இருக்கின்ற அபிப்பிராயங்கள், ஜேவிபிக்குள்ள இருக்கிற மிதவாத சிந்தனையாளர்கள், ஜேவிபிக்குள்ள இருக்கிற தமிழர்களையும் இந்த நாட்டின் பிரஜைகளாக ஏற்று அவர்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் ஜேவிபிக்கு. இரண்டாவது, தமிழர்கள் பெரும்பாலும் ஜேவிபியோடு நெருக்கமாக பலர் இருக்கிறார்கள். என்றால் இந்த ஜேவிபி இந்த தேர்தல் எதிர்கொள்வதற்கு முன்னர் என்பவர்களோடு கூட ஜேவிபிக்கு ஆதரவாக பல தமிழர்கள் பேசியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள், இவர்களை பயன்படுத்தி தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான அரசியலை செய்வதற்கான இடைவெளி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த மாற்றத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்க, அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட வேண்டாம், கனடாவுக்கு வரும்போது கருப்பு கொடி காட்ட வேண்டாம் என்னிடம் கேட்டவர்கள் உண்டு. இந்த இலங்கை உளவுத்துறை தமிழர்களின் அரசியலை முற்றுமுழுதாக சிதைத்து விட்டார்கள். தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கட்சி தலைவரும் இல்லை, கட்சிக்கு செயலாளரும் இல்லை, எல்லாம் பதில் 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 என்று சொல்லி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கைவிடப்பட்ட நிலைக்கு வந்துட்டு தமிழரசு கட்சி. அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் அதிதீவிரவாத அரசியல் பேசிக்கொண்டு தமிழினத்தை மோசமான நிலையை நோக்கி தள்ளுகின்றார்கள். ஒரு தேசிய இனத்தை ஒடுக்கி அழிச்சு நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு தந்திரோபாயங்களை கையாள வேண்டும். ஒன்று, சரணாகதி அரசியலில் ஈடுபடுகின்ற ஒரு தரப்பை நிறுத்த வேண்டும். இன்னொன்று, சரணாகதி அரசியலுக்கு எதிராக அதிதீவிரவாதம் பேசுகின்றவர்களை நிறுத்த வேண்டும். இந்த இரண்டு பேரையும் கையாளும் போது அந்த இரண்டு தரப்பினரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும் போது அந்த மக்களினுடைய அரசியல் முற்றுமுழுதாக நிர்மூலமாகும். இதுதான் ஈழத்தமிழர் அரசியலில் நடந்தது. இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும், தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் அனைவரும் கூடி இணைந்திருந்த தமிழர் விடுதலை கூட்டணியும் கூட ஆயுத போராட்டம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்துவிட்டு 83 இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடக்கிறது என்று சொல்லி இந்த இந்தியா தமிழர்களுக்கான தனிநாட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராகிய இடத்திலேயே அமரலிங்கம் சென்று தனிநாடு என்ற சிந்தனையில் நாங்கள் இல்லை, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம், எங்களுக்கு சுயாட்சி தான் தேவை, திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் என்று கேட்டதில் இருந்தால் இந்தியா உண்மையிலேயே அந்த தமிழர்களுக்கு தனிநாட்டு சிந்தனையில் இருந்து முற்றுமுழுதாக வெளியேறி அவர்கள் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களுக்கு முரணாகவும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரை இந்த அல்லோலங்கள் நடந்தது. இது வெளியே தெரியாத உண்மை. இது தமிழரசுல அமரலிங்கம் அவர்கள் எடுத்த முடிவு. அதுக்கு பின்னால தமிழ் புத்திஜீவிகள், தமிழ் பணக்காரர்கள், தென்னிலங்கையை அண்டி வாழுகின்ற தமிழர்கள், இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தமிழ் சமூகத்தினுடைய நலன்களுக்காகவும் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காகவும் ஆயுத போராளிகளின் கையில் அரசியல் போய்விடக் கூடாது என்பதற்காகவும் அமரலிங்கம் செய்த அந்த சதி, அதுபோல 85ஆம் ஆண்டு தீம்பு பேச்சுவார்த்தையின் போது அது அம்பலத்துக்கு ஆயுத போராளிகளால் தமிழரசு கட்சிக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதும் 87 பிரேமதாச காலத்திலே விடுதலை புலிகளை அமரலிங்கத்தை சுட்டுக் கொண்டது வரை அது தொடர்ந்து. ஆகவே ஆயுத போராளிகளை மக்கள் முன்னாலே பொறுப்புணர்வற்றவர்களாக, வெகுளிகளாக, துரோகிகளாக, ஒட்டுக்குழுக்களாக நிலைநிறுத்துவதன் மூலம் தமிழர் அரசியலை மீண்டும் பலப்பட விடக்கூடாது என்பது இலங்கை படைகளுடைய தேவையாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி தங்களுடைய அரசியலை மேம்படுத்துவதற்கு இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் தங்களால் முடிஞ்சதை செய்கிறார்கள். 80களுக்குள்ள இருந்த நிலைமை இந்த மிதவாத அரசியல் தலைமைகளுக்கு எதிராக இந்த வெள்ள வேட்டி கள்ளர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இளைஞர்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள். அந்த ஆயுதங்கள் அந்த மிதவாத தலைவர்களுக்கு எதிராக திரும்பிச்சு, அதுக்கு பிறகு இயக்கங்களுக்கு எதிராகவே திரும்பிச்சது. அதன் பிற்பாடு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீண்டும் இந்த ஆயுத அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் கிட்டத்தட்ட ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து டெலோ உட்பட உறுப்பினர்கள் தங்களுக்கான அந்த அங்கீகாரம் அங்க இல்லை என்றதால அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த கூட்டமைப்பை, அதாவது டெலோ பிரதானமாக இணைந்து உருவாக்கின இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக நீங்கள் முன்மொழிகிறீங்க. உங்களுடைய பல்வேறு பதிவுகளை நான் பார்த்திருந்தேன். அதுல அவர்களுக்கான ஆதரவை நீங்க தேடுகின்றீர்கள். என்ன நோக்கம்? இது ஏன் இந்த முடிவுக்கு நீங்க வாரீங்க? அதாவது இன்றைக்கு தமிழர் அரசியல் ஒரு இறுதி இடத்துக்கு வந்துட்டு, அதாவது இந்த பிரதேச சபைகள் ஒரு சிங்கள தேசிய கட்சியினுடைய ஆளுகைக்கு கீழே, தமிழர்கள் அதுல அங்கம் வகித்தாலும் கூட ஒரு பிரதானமான சிங்கள தேசிய கட்சியினுடைய தேர்தல் விதிமுறைகள் அவருடைய யாப்புக்கு கீழே இந்த பிரதேசங்கள் தமிழர்கள்
சிங்கள கட்சிகள் சார்பாக போட்டியிட்டு வெல்லுவார்களாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழர் அரசியல் பேசுறதுக்கு எந்த எதுவும் இருக்காது. இந்த தமிழர்கள் 70 ஆண்டு காலமாக போராடினதுல இந்த பிரயோசனமும் இல்லை. நீங்கள் அண்மையில ஒரு உலகத்துல பார்த்திருப்பீங்க, ஒருவர் கருத்து கூறும்பொழுது அழகாக சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த சுமந்திரன், விக்னேஸ்வரன் போன்றவர்கள் இவ்வாறான அரசியலில் ஈடுபடுகிறார்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எப்படியான அரசியலில் ஈடுபடுகின்றதை அவர் அடிச்சு அப்பட்டமாக சொல்லி இருந்தார். அந்த அடிப்படையில நான் இந்த ஆயுத போராளிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், நான் ஒரு பகுப்பாய் பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர். ஆகவே எனக்கு தெலோ இயக்கம் என்ன செய்ததுன்னு தெரியும், புளட் என்ன செய்ததுன்னு தெரியும், இபிஆர்ல என்ன செய்ததுன்னு தெரியும், விடுதலை புலிகள் என்ன செய்தார்கள் தெரியும். இதனுடைய உண்மையான பக்கங்கள் அறிந்த போராளிகள் மிகச்சிலர், அவர்கள் நானும். ஆகவே இந்த போராட்ட இயக்கங்கள் எதிரிகளாலையும் இந்த போராட்டத்தை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்பதற்காக செயற்பட்ட தரப்புகளாலையும் திட்டமிட்டு அவர்கள் அந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுதான் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் போராளிகள். அந்த வகையில இன்றைக்கு இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழரசு கட்சி தோற்று போயிருக்கிறது மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழர்களுக்கும் தெரியும். குறைந்தபட்சம் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற அகதிகளை கூட மீள குடியேற்ற முடியாமல் அவர்களுடைய தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக வாக்கு வங்கியை உறுதியாக வைத்துக் கொள்வதற்காக கூட அவர்கள் அதை செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்யல. மற்றது எஞ்சி வந்த போராளிகளையோ அல்லது தாயகத்தையோ கட்டி எழுப்புவதற்கான எந்த வேலையும் செய்யல. புலம்பெயர்ந்த மக்களின் உதவிகளை பெற்று வடகிழக்க பெரிய அளவில் அபிவிருத்தி செய்திருக்கலாம். மற்றது எதையுமே செய்யல. அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெறும் வரட்டு அரசியல் பேசுகிறார்கள். அதனால எந்த இதுவும் இல்லை. நீங்கள் சொன்னது போல இந்த விண்ணன் போன்றவர்கள் ஆறாரை எல்லாம் கூப்பிட்டு விட்டு இந்த போராட்ட இயக்கங்களுக்கு எதிராக பேச முடியுமோ அதில் எல்லாம் பேச வைக்கிறது இலங்கை உளவுத்துறை என்றதிலும் அல்லது இலங்கை உளவுத்துறைக்கு அப்பாலே தமிழர் அரசியலை கையாள விரும்புகிற தமிழ் சக்திகள் கூட அதுல பின்னணியில் இருக்கலாம். அது யார் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரையில நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தமிழர்களின் விடுதலைக்காக ஆயுதமேந்திய போராளிகள், அவர்கள் ஆயுதமேந்தி போராடி உங்களுக்கு எதிராக அநியாயங்கள் செய்தார்கள், செயற்பட்டார்கள் அல்லது தவறாக நடந்தார்கள் என்று சொன்ன காலங்களில் அவர்களுக்கு இருந்த வயதுகளை 3 பெருக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர்களுக்கு அவ்வளவு வயதும் அனுபவம் எல்லாம் வந்துடுத்து அவர்கள் இனத்தை நேசித்திருக்கின்றார்கள். நான் அவர்கள் அநேகமானவர்களோடு பேசுகின்றேன். அவர்களை எனக்கு தெரியும். நான் 2009க்கு பிறகும் தொடர்ச்சியாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வ உடைக்கல்நாதன், செல்வ சேர்ந்த அனைத்து போராளிகளும் என்னுடைய நண்பர்கள், அப்படி எல்லாரோடையும் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனபடினாலே இந்த போராளிகள் அவர்கள் யாரை இந்த முறை இந்த பிரதேசங்களில் நிறுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தமிழர்கள் வாக்களிக்கணும் என்றதான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே நான் இந்த அன்றைக்கு அண்மையில் நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு கதைக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அனைத்து பிரதேசங்களிலும் சென்று பிரதேச மக்களை கூப்பிட்டு அவர்களோடு கலந்துரையாடலை நடத்தி உங்களுடைய பிரதேசத்துக்கான பிரதேச பிரதிநிதி யாருன்றதை நீங்களே இதுல சொல்லுங்க. அவர்களை நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் நிறுத்துறோம். அப்படி அந்த அளவில் இந்த மக்களுக்கான அரசியலாக இந்த அரசியலை மக்கள் மேம்படுத்தும் சொல்லி இருக்கிறோம். அவர்கள் ஒரு கவலையை வெளியிட்டார்கள் என்றால் பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக இருக்கிறது இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களை பொறுத்தவரையில். இதுல ஜனநாயக போராளிகள் கட்சி தொடக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். பிறகு அதை பல்வேறு விதமாக இங்கு தோற்கடிப்பதற்காக அதை ராணுவ பிள்ளையாத்துறை என்றார்கள், ஒட்டுக்குழு என்றார்கள், அதென்றார்கள், இதென்றார்கள். நான் நேரடியாக சம்பந்தப்பட்டு அந்த அரசியலை மேல கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்த போது கனடாவில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் நான் அவர்களுக்காக எழுதிய 10 பாடல்களையும் ஆய்வு செய்துவிட்டு தேவோடினவாக கொண்டு போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சேர்த்து விட்டார். அப்படியெல்லாம் அநியாயங்களை செய்து பாரதூரமான பின்னடைவுகளை இந்த ஆயுத போராளிகளுக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள். அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு கடந்த காலங்களையும் புரிந்து கொண்டு தங்களுடைய மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தங்களுடைய இனத்தின் வாழ்வுக்காக ஆயுதமேந்திய இந்த போராளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் யோக்கியதை என் போன்றவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த அரசியலோட நான் இல்லை, அவர்களோட நான் நேரடியா இல்லை. ஜனநாயக போராளிகள் கட்சி விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் தாயகத்தில் அரசியலில் ஈடுபடுவதனாலே நான் ஜனநாயக போராளிகளின் கட்சிக்காக நான் பேச முடியும். ஏனென்றால் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர் என்று முடியாது. ஆனால் ஏனைய இயக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டியதும் இந்த போராளிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான தமிழர் அரசியலை உருவாக்குவதை தவிர தமிழினத்தை காப்பாற்றுவதற்கோ தமிழினம் தங்களுடைய உரிமை கேட்பதற்கோ ஒரு வழி இல்லை என்பதையும் நான் ஆழமாக புரிந்திருக்கின்றேன். அதை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் இந்த ஊடகத்தினூடாக நான் கேட்டுக்கொள்வது, புலம்பெயர்ந்த மக்கள் நீங்கள் இதுவரை காலமும் உங்களுடைய தாயகத்துக்காக என்னென்ன உதவி செய்தீங்களோ அது எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கொண்டு இந்த அரசியல்ல இந்த எங்களுடைய இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், பிரதேசங்கள் எங்கட கையில இருக்கணும் என்றால் நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தேவையான நிதி உதவியை நீங்கள் கோயில் உண்டியல்ல போட்டதாக கொடுக்கும் அல்லது ஒரு தேநீர் வாங்கி குடிச்சதாக ஏதோ செலவு செய்ததாக நினைச்சு கொள்ளுங்க. கணக்கு வழக்கு கேட்காதீங்க. நீங்கள் அவர்களுக்கு காசை கொடுங்க. அவர்கள் இந்த தேர்தலை மேக்சிமம் பிரச்சாரம் செய்து இந்த பிரதேசங்களை அவர்கள் பிடிக்க வேணும். இரண்டாவது, பிடிப்பார்களாக இருந்தால்
அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதம் வழங்கி இருக்கின்றார்கள். இது தெலோ செய்தது, புலட் செய்தது, புலிகள் செய்தது, இபிஆர்எல் செய்தது என்று சொல்லாமல் நாங்கள் போராளிகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இந்த அரசியல்ல நாங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் என்றதை கூடி முடிவெடுத்து நாங்கள் ஒரு பலமான அரசியலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், எங்களுடன் வச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இந்த ஊடகத்துக்கு ஊடாக சொல்லிக் கொள்வது, இந்த வாய்ப்பை தமிழ் மக்கள் தவறவிடக்கூடாது, எங்களுடைய மக்கள் தவறவிடக்கூடாது. அவர்களை வெல்ல வையுங்கோ. அப்படி வெல்ல வச்சா மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தோடையும் நாளைக்கு வர்ற அரசாங்கத்தோடையும் இலங்கை பாராளுமன்றத்துக்கு ஊடாகவும் சர்வதேச நாடுகளுக்கு ஊடாகவும் எங்கட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இலங்கை சிங்கள பௌத்த நாடாக நிலை பெறுவதையும் அதன் ஊடாக ஏற்படுகிற பிரச்சனைகளால தமிழினம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையை அல்லோலப்படுவதையும் கடவுளாலையும் காப்பாற்ற. இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரும்பி செய்தா விரும்பாம செய்தா தெரியல. ஆனால் விடுதலை அமைப்புகள் சாராத 2 கட்சிகள் அந்த கூட்டமைப்புல இருந்து விலத்தி இருக்கு. ஒன்று விக்னேஸ்வரன் தலைமையிலான விக்னேஸ்வரன் மணிவண்ணன் போன்ற அணி தாங்கள் இந்த கூட்டமைப்புல இருந்து வெளியேறுவதாக சொல்லியிருக்கிறோம். அதே போல பொன் ஐங்கரநேசன் பசுமை இயக்கமும் இந்த கூட்டமைப்புல இருந்து வெளியேறி இருக்கு. முன்னாள் போராளியான முருகேசு சந்திரகுமார் இந்த கட்சியோட இந்த கூட்டமைப்புல இணைந்திருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாருமே ஒரு போராளி அமைப்பை இபிடிபி என்று அந்த பின்னணியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தாவுடைய இபிடிபி மட்டும்தான் இன்னும் வெளியில இருக்குது. அவர்களையும் உள்வாங்குறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா அல்லது அவர்களை வெளியிலேயே வச்சிருக்கிறது தான் அந்த நோக்கம்? அது என்ன மாதிரி? அதை நான் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயற்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிராக செயற்பட்டு நிரூபிக்கப்பட்ட துரோகிகளாக விடுதலை புலிகள் இயக்கத்தாலே அறிவிக்கப்பட்டவர்கள் யாரையும் இந்த அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அதை ஒரு விடுதலை புலிகள் இயக்க போராளியாக சொல்லும் உரிமை எனக்கு உண்டு. குறிப்பாக கருணா உள்ளிட்டவர்களை இந்த அரசியலில் ஈடுபடுத்த வேண்டிய தேவையில்லை என்று நான் சொல்லுவேன். ஆனால் இபிடிபியை இணைத்துக் கொள்றதா இணைத்துக் கொள்றதா இல்லையான்றதை அது அங்க உள்ள எங்களுடைய போராளிகள் எல்லாரும் சேர்ந்து கூடித்தான் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இபிடிபியினுடைய கடந்த கால செயற்பாடுகள் என்ன, அது பற்றி மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் அவர்களை பார்க்க வேண்டி இருக்குதா என்னன்றதை பற்றி அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் நான் ஒரே ஒரு விடயத்தை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளுகின்றேன். நான் இந்த அரசியல் சார்ந்து பல புத்தகங்களை படித்திருக்கின்றேன். அதில் அமெரிக்காவுடைய வெற்றி முறை ஆலோசகர் காப்மேயருடைய புத்தகங்கள் மிகவும் வலிமை மிக்கதாக இருக்கின்றது. அவருடைய ஆலோசனை ஒன்று என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுங்கள். ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய அமெரிக்காவுக்கு காப்மேயர் போன்றவர்கள் வழங்கிய ஆலோசனை என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஜப்பானுக்கு முழு ஆதரவையும் உதவியையும் வழங்கி மீண்டும் ஜப்பானை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு ஜப்பான் கருத்து எப்படி அமைதான்னு சொன்னால், நாங்கள் சில கொள்கை ரீதியான புள்ளிகள்ல இறுக்கமாக இருக்காமல் இதை முன்னெடுக்கிறதுக்கு எது சரியோ, இபிடிபி உங்களோட இந்த கூட்டமைப்புல இணைந்தால் அவர்கள் வாக்கு வங்கியை கொண்டு வரையிலும் என்றால் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றீங்களா? நான் என்ன நினைக்கிறேன் சொல்லி சொன்னால், நான் இப்ப கனகாலமா ஒரு விடயத்தை வலியுறுத்தி வருகின்றேன். ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலம் தொடர்பில் ஒரு பொது நிலைப்பாடு ஒன்றை அனைவரும் இருந்து பேசி கூடி முடிவெடுக்கவும், அந்த பொது நிலைப்பாட்டை ஏற்று அதில் கையொப்பம் எடுக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படலாம். அவர்கள் இபிடிபி என்றால் இபிடிபி மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போகுது. ஜனநாயக போராளிகள் விடுதலை புலிகளின் பேர்ல மக்கள்கிட்ட போறார்கள். அப்படி எல்லாரும் மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் முடிவு செய்யட்டும், யாருக்கு வாக்களிக்கிறாங்க அவர்கள் முடிவு செய்யட்டும். அதை வச்சு கொண்டு நாங்க புறவை பார்ப்போம். இப்ப சுமந்திரன் சொல்றது போல நாங்க தேர்தல் நடத்துவோம், யார மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களோட பேருந்து அரசியல் செய்வதை பற்றி சிந்திப்போம். அரசியல் வியாபாரம் செய்யறதுக்காக இந்த போராட்ட இயக்கங்களும் இல்லையே, இந்த இதோடும் இல்லை. எல்லா விஷயங்களையும் தேர்தலுக்கு முதலே ஒரு உடன்பாட்டுக்கு வரணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இவர்கள் இப்ப இல்லை, இவர்கள் இப்பவோ இவர்கள் கூடி சேர்ந்து இந்த பொது நிலைப்பாடு ஒன்றை வகுத்து அந்த பொது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி அதை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களை கொண்ட ஒரு கூட்டமைப்பாக அதை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். நான் நினைக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இபிடிபி தவிர்த்த ஏனைய அனைவரும் ஒரு கொள்கை அளவில் அந்த பொது நிலைப்பாட்டில் தான் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நெருடர்கள் சிலர் எனக்கும் சொன்னார்கள், இதை தெலோ முன்னெடுக்கிறது என்று சொல்லி. தெலோ யாரோ ஒரு ஆள் முன்னெடுக்க வேண்டும், யாரோ ஒரு ஆள் முன் வந்தா தான் அதை செய்ய முடியும். அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது தெரியாது. அதாவது இந்த தாயக அரசியல் விடுதலை புலிகள் பல கூறுகளாக செயல்படுகின்றார்கள். தலைவர் பிரபாகரனுக்கு 3 தினங்கள்ல 17, 18, 19 மற்றொரு கேள்வி அதான் இருந்தது. 3 தினங்கள் அவர்கள் அதற்கான அகவணக்கத்தை செலுத்த முற்படுகின்றார்கள். நீங்கள் எல்லாம் போராளிகளாக இருந்து கொண்டு என்ன பார்த்துக் கொண்டு இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீங்களா? நீங்கள் இப்படியே ஆளாளுக்கு காய்ச்சி கொண்டிருந்தீங்கன்னா அது சபைக்கு வராது. ஆகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை ஜனநாயக ரீதியில் மீண்டும் கட்டமையுங்கள். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஒரு தற்காலிக தலைவரையாவது அறிவியுங்கோ. அறிவிச்சு விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிகழ்ச்சிகள் இதுதான் விடுதலை புலிகள் இயக்கம் இப்படித்தான் செயல்பட போகுதுன்றதை இலங்கை அரசாங்கத்துக்கும் உலக நாடுகளுக்கும் சொல்லுங்க. ஆயுத வழிமுறையை கைவிட்டு ஜனநாயக ரீதியில் நாங்கள் செயல்படுறோம் என்று சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஏனைய இயக்கங்கள் ஆயுதங்களை வாங்கி இருக்கிறீர்கள், முள்ளிவாய்க்கால் வரை போராடி இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி புத்திஜீவிகள் பலர் எனக்கு நெருக்குதல் ஏற்படுத்தி
நடத்தியதன் காரணமாக இந்த தமிழ் அரசியல் துறை என்று செயல்படுகின்றவர்களை நான் கூப்பிட்டு சொன்னது, நான் தற்காலிக விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக, தற்காலிக தலைவராக என்னை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் அறிவிச்சு போட்டு அனைத்து போராளிகளையும் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அணிதிரட்டி ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அரசியலை தொடர்ந்து எப்படி முன்னெடுத்து சொல்றோம் என்ற ஒரு முடிவு எடுத்து, கட்சிக்கு தலைவர் இருக்கலாமா, இது இப்ப தலைவர் இல்லாம ஒரு கட்சியை நடத்த முடியாது, அதனுடைய ஒரு கௌரவ தலைவர்களை நாங்கள் கொண்டு வரலாம், மூத்த போராளிகள், நீண்ட காலமாக செயற்பட்டவர்கள், அதுகளை போராளிகள் சேர்ந்து போகலாம். அது ஒரு தற்காலிகமாக ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ இந்த அரசியலை ஒற்று குரலுக்குள்ள கொண்டு வருவதற்காக நான் பரவாயில்ல, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதை எதிர்கொள்றேன். அதாவது விடுதலை புலிகளுக்கு தடை இருக்குது, நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் ஜனநாயக வழியில் அணிதிரட்டுவதற்கு எதிராக யாராவது வரலாம், நான் சிறைக்கு போக வேண்டி வரலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம், எனக்கு அதை பெரிய கவலை இல்லை. நான் என்னுடைய இடத்துக்காக நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இரண்டால் நான் ஒரு விடுதலை புலிகள் இயக்க போராளி, அப்படியே நான் அதை ஒழிச்சு மறைக்க இன்றைக்கு விரும்புகிறேன். நான் ஜேவிபி அரசாங்கத்தோடும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களோடும் நேரடியாக தகவல்களை சொல்லி இருக்கிறேன். நாங்கள் ஆயுத வழியில் செயற்பட போறதில்லை. நாங்கள் 2009ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதியே கேபி அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நீங்கள் கேபி அவர்களை வெளியில விடணும் என்று கூட நான் கேட்டிருந்தேன். ஆனால் அதை அவர்கள் செய்கிற மாதிரி தெரியவில்லை. அது எங்கட பக்கத்திலும் பாரதூரமான பிள்ளைகள் இருக்குது. ஏனென்றால் எங்கட பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளால் உண்மையிலே கேபி அவசரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவரை விடுதலை செய்ய சொல்லியோ விடுதலை புலிகள் ஜனநாயக வழியில் செயல்படணும் என்றோ கேட்கிறதுக்கு எங்கட தரப்பில் யாரும் இல்லை. அப்படியான ஒரு நிலைமையில எனக்கு என்னுடன் பெருசாக வாக்குவாதப்பட்டார்கள் எங்களுடைய போராளிகள். தலைவரை தவிர இன்னொரு தலைவர் என்று சொல்றதுக்கு பின்னவே எங்களால முடியாது, உனக்கு மேல காரை ஏற்றி போடுவோம் என்று கூட ஒரு போராளி சொன்னார். இப்ப என்னென்றால் மத்திய அமைப்புகளோடு ஒப்பிடும் பொழுது விடுதலை புலிகள் கிட்டத்தட்ட 98-99% மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் நீண்ட காலமாக செயற்பாடுகளை வச்சுக்கொண்டிருந்த மிகப்பெரிய அமைப்பு, சர்வதேச அளவில் கட்டமைப்பு கொண்டிருந்த அளவு. ஆனால் சிறிய ஒரு 5 பேர் 10 பேர் இருந்த அமைப்புகள் எல்லாம் அதனுடைய தலைவர்கள் இறந்த பிற்பாடும் அவர்களுடைய நினைவுகள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுது, அவர்களுக்கு ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆனா இவ்வளவு பெரிய கட்டமைப்பை வைத்திருந்த விடுதலை புலிகளுக்கு அவர்கள் அவருடைய மரணத்தை உடனடியாக அறிவிக்கல. அந்த மரணத்தை அறிவிக்கிறதுக்கு அவருக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலா எடுத்திருக்குது. இன்றைக்கு அறிவிக்கிற நிலைமை வந்தாலும் அதை யார் அறிவிக்கிறது என்றது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்கிறது. இது எவ்வளவு மனவர்த்தத்துக்குரிய நிலையாக நீங்க பாக்குறீர்கள்? தன்னுடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக ஒரு அளித்த ஒரு தலைவருக்கு ஒரு நினைவு கூட்டம் வைக்கிறது கூட ஒரு பெரிய அரசியல் சிக்கலாக இருக்குது. மன்னிக்கவனும் நீங்கள் சொல்ற அந்த கருத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நாங்கள் புதிய தலைவராக கேபி அவர்களை ஏற்றுக்கொண்டு கேபி அவர்களுக்கு கூடாக விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவித்து விட்டோம். இயக்கத்தில் இருந்தவர்கள் பல குழுக்களாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற இந்த அநாகரிக செயற்பாடுகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. விடுதலை புலிகள் இவர்கள் தங்களை சொல்ல முடியாது. இவர்கள் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளாக பேசுகிறார்கள். நான் 2010ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை புலிகள் சார்பாக வருகின்ற விமர்சனங்களுக்கு, அதாவது விடுதலை புலிகள் ஆயுதங்களோட வருகிறார்களா, வன்முறையில் ஈடுபடுவார்களா, பயங்கரவாதிகள் இவர்களை சொல்லணுமா, இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது நான் பதில் சொல்லி வந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இந்த அரசியல் துறை, தமிழ் அரசியல் துறை, தமிழ் விடுதலை புலிகள் அரசியல் துறை, போராளிகள் கட்டமைப்பு, அது இதன் இவர்கள் பல குழுக்களாக செயற்பட தொடங்கிய பொழுது எனக்கு சலித்து விட்டது. சரி, நீங்களே என்னவாவது பார்த்துக் கொள்ளும் கொண்டுதான் நான் இப்பொழுது இந்த இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடையை கொண்ட போது கூட நான் கருத்து சொல்லவில்லை. அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது எல்லா இடங்களிலும் அதி தீவிரவாதிகள் இருப்பார். இலங்கை தன்னுடைய பாதுகாப்புக்காக ஆயுதங்களை தூக்கி கொண்டு வரக்கூடியவர்கள் இன்னும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதனால விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்க பட்டியலில் வச்சிருக்க போறோம்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாம். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் ஜனநாயக வழியில் செயல்படுவதற்கு ஒரு அனுமதியை வழங்க முடியாது என்றால் ஜேவிபி இந்த அரசியல் ஈடுபடுவதற்கு தகுதியற்றது என்று சொல்றதுக்கு எங்களுக்கு முடியும். நாங்கள் விடுதலை ஜேவிபியோட எங்களுக்கு பேச முடியும். ஏனென்றால் என்னோடு நேரடியாக ஜேவிபிக்காக பேசிய பலர் இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் நான் கேட்கிறேன். அப்ப அவர்கள் திருப்பி என்னிடம் கேட்கிறார்கள், நீங்கள் முதல் உண்டாகும், உங்களுக்கு யார் தலைவர், நீங்கள் முதல் இயக்கமாகும், அதுக்கு பிறகு நீங்க வாங்க, நாங்கள் ஜேவிபியோட கதைப்போம் என்று சொல்றார்கள். அப்ப அதுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லை. இது உண்மையான காரணம் என்னென்றால் விடுதலை புலிகளின் சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள். மற்றது விடுதலை புலிகள் இயக்கத்தில் நான் பெரியால் எங்களுக்கு இருந்தது, எங்களுக்கு அது இருந்தது. இப்ப 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த நிர்வாக கட்டமைப்போடு கூடாக தங்களை பெரிய பெரிய ஆக்களாக கற்பனை செய்கின்ற குழுக்கள் உருவாகிவிட்டார்கள். 32 குழுக்கள் இருக்கிறதாக காசியானந்தன் சொல்லுவார். தலைவர் பிரபாகரன் இருக்கிறார், துவாரகாவை நிறுத்துறான்னு சொல்ற ஒரு குழுவும் இருக்குது விடுதலை புலிகளின் பேர்ல. இன்னொரு விஷயத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ளும். சர்வதேச நாடுகளில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட கட்டமைப்புகள் அனைத்தும் விடுதலை புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகள். அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கமே அல்ல. அவர்கள் தங்களை விடுதலை புலிகள் இயக்கம் என்று சொல்லவே முடியாது. அது சுவிஸ் கிளையா இருக்கலாம், ஜெர்மன் கிளையா இருக்கலாம். இந்த சுவிஸ் கிளை என்றதும் ஜெர்மன் கிளை என்றதும் இன்னொரு நாட்டில் 3 நாட்டில் கிளை என்று இவர்கள் அறிவித்த பொழுது விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக அதை நிராகரி அப்படி கிளை என்று அறிவிக்க முடியாது என்று சொல்லி போடும். விடுதலை புலிகளுக்கு கிளை இருக்க முடியாது. விடுதலை புலிகள் இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். சர்வதேச நாடுகளில் அந்தந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி அங்கிருந்து நீங்கள் எங்களுக்கான ஆதரவை அனுசரணையை வழங்கும். போராடுறது நாங்கள் தமிழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு கிளையும் கொப்பும் அதெல்லாம் தேவையில்லை. கிளை என்று சொல்றதுக்கு அது பொய்.
பொய், அது உண்மை இல்லை. இதெல்லாம் சுயநலங்கள் கட்டவிழ்த்து விட்ட ஒரு அநியாயம். இதுக்கு தலைவர் பொறுப்பல்ல. அதாவது 89ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நித்திய குலத்துல விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவருடன் இருந்த போராளிகளும் ஒரு மிக குறுகிய பிரதேசத்துக்குள்ள இந்திய படைகளால் முற்றுகையிடப்படுறார். அப்பொழுது தலைவர் அவர்களுடன் இந்தியாவிலிருந்து பேசிய கிட்டு அவர்கள் படைகளிடம் தரணடையங்கள் அழைத்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது தலைவர் சொன்ன பதில் அதுதான். இங்கே என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக் கொள்றேன், நான் இங்க களத்தில் நிற்கிறேன், நான் இங்கே இல்லை என்று சொல்லி சொன்னால் பிச்சை பேர் நீங்கள் ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்து கொண்டு தொடர்ந்து போராடுறது உங்களோட வேலை, அதை நீங்க செய்யும் சொல்லி போட்டு அவர் போராட்டம் அவர் தொடர்ந்து செயற்பட்டவர். அவர் அந்த முற்றுகையை உடைச்சு கொண்டு வெளில வந்தார். அதில் ராஜதந்திர செயற்பாடுகளும் இருந்தது. உடனடியாக கிட்டு அவர்கள் மாத்திய அன்னைக்கு சொல்லி மாத்திய அன்னைக்கு கூட இந்திய தரப்போடு எல்லாம் கதைச்சு சில உடன்பாடுகளை உத்தரவாதங்களை கொடுத்ததால இந்திய படைகள் உடனடியாக வெளியேறினார்கள், முற்றுகையை விட்டு வெளியேறினார்கள். அதால தலைவர் அதுல இருந்து கொண்டு வந்து விட்டார். அப்ப தலைவர் ஒரு காலமும் சொல்ல இல்லையே. தலைவர் சொன்ன நான் ஒரு ரோபோட், எனக்கு துப்பாக்கி குண்டு போட்டாலும் நான் சாக மாட்டேன், அணுகுண்டு படிச்சாலும் கூட நான் அழிய மாட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க. கடைசியாக இந்த 2009க்கு 2005-6 நினைக்கிறேன் ஜெகத் கஸ்பார் இந்த யூடியூப் வழியில பாருங்க, கஸ்பாருடைய பேட்டியில ஜெகத் கஸ்பார் கேள்வி கேட்கிறதுக்கு தலைவர் சொல்றேன், எங்களோட மக்கள்கிட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கு, அவர்கள் தங்களால முடியாததை போய் யாராவது ஒரு தலையில கட்டி போட்டு அவரே பார்த்துக் கொள்வார் என்று இருந்துருவார்கள். இல்லாட்டி கடவுளின் பேர்ல போட்டுட்டு இவர்கள் சிவனே என்று இருந்துருவார்கள். கடவுளும் பேர்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்லை. இவர்கள் சொல்வது போல தனிமனிதர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நானும் என்னுடைய கடமையை தான் செய்கிறேன். என்னை இவர்கள் தங்கட கடமைகளை செய்யாததாலே அவர்கள் என்ன பிரமாண்டமா பார்க்கிறார்கள். நானும் ஒரு சாதாரண மனிதன், நான் இயக்கத்தின் தலைவராக என்னுடைய பணி என்னவோ அதை மட்டும்தான் நான் செய்தோம். இதை இவர்கள் இந்த போராளிகள் எல்லோரும் புரிந்து கொள்ளவன். தலைவர் கைத்துப்பாக்கி வச்சிருந்தார், 2 சைலட் வச்சிருந்தார், அவருக்கான பெரிய 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு இருந்தது, அதை விட பெரிய புலனாய்வு வலையமைப்பு உலகம் முழுக்க நாங்கள் புலனாய்வு வலையமைப்புகளை வச்சிருந்து தலைவருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறதா பார்த்து கொண்டு தலைவரை பாதுகாத்துக் கொண்டிருந்தாங்க. இவ்வளவு பாதுகாப்பு மேன் செய்ய வேணும். தலைவர் அழியாவரம் பெற்றவர், அவர் காத்தா போடுவார், திரும்பி வருவார் என்று சொன்னா இதெல்லாம் எங்களுக்கு புலத்தை நாங்கள் செலவழிக்க தேவையில்லை, இவ்வளவு கட்டமைப்பு வச்சிருக்க தேவையில்லை, தலைவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவையில்லை, கைத்துப்பாக்கி சைனட் எல்லாம் தேவையில்லை. நீங்க சொல்ற இந்த தலைவர் இறந்து விட்டார் என்ற விஷயத்தை நீங்கள் 2009 மே 20 24 அறிவிச்ச என்ற விஷயம் நானும் அந்த காலகட்டத்தில் அதை பதிவு செய்திருக்கிறேன். எங்களுடைய ஊடகத்திலையும் செல்வராஜா பத்மநாதனுடைய அறிக்கையை நாங்க பதிவு செய்திருக்கிறோம். அடையல் பாலசிங்கமும் அவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். இவ்வளவு பாற்பட்ட ஒரு மாவீரனுக்கு நீங்கள் நினைவை கட்டாயம் கொண்டாட வேண்டும், மக்களுக்கு அது அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் உங்களையும் மீறி அனைவரையும் மீறி அது இல்லை என்று நிரூபிக்கிற அளவுக்கு நீங்கள் சொல்ற இந்த அனுசரணை கட்டமைப்புகள் பலமாக இருந்தது. அப்படி அந்த கட்டமைப்புகள் பலமாக இருந்து இன்றைக்கு பல்வேறாக உடைந்து இருக்கு. அந்த நிலையில நீங்கள் சொல்ற அந்த உங்களுடைய தலைமையை ஏற்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை ஏற்கிறதுக்கோ எத்தனை பேர் முன் வருவார்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய துரதிஷ்டம், மிகப்பெரிய ஒரு வரலாற்று துரோகத்தை, வரலாற்று தவறை விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் எஞ்சி இருக்கின்ற போராளிகள். அதாவது இன்றைக்கு 2009 மே 18க்கு பிறகு நான் ஒன்றிலும் ஈடுபடையில் என்று ஒதுங்கி போன போராளிகளை நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஆனால் நானும் ஒரு போராளி, நான் முன்னர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், அல்லது நானும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இது செய்தேன் அது செய்தேன், நான் இப்போ அரசியல் துறை வச்சுக்கிறேன், தமிழ்ல விடுதலை புலிகள் அரசியல் துறை வச்சுக்கிறேன், போராளி கட்டமைப்பு வச்சுக்கிறேன், அதை வச்சுக்கிறேன் இது வச்சுக்கிறேன் என்று சொல்ற இவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களாக இருந்திருந்தால் இவர்கள் எப்படி ஒரு தலைவருக்கு 3 திகதிகளில் வீரவணக்கம் செலுத்துறதுக்கு முற்பட முடியும்? மே 17, 18, 19 என்று இந்த 3 தினங்கள் சொல்லப்படுது. நீங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு எனக்கு தெரிந்த ஒரு நெஞ்சில் தொட்டு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்றேன். 17ஆம் தேதி முன்னிரவுக்கு கொஞ்சம் பின்னர் தொடங்கிய சண்டை 18ஆம் தேதி காலமே கொண்டமடு பகுதிக்குள்ள நின்ற போராளிகள் நேரடியாக எனக்கு சொல்லிவிட்டார்கள், அண்ணன் இங்கே எல்லாம் முடிஞ்சது, மற்றவே கதையை கேட்டு சொல்ல இல்லை. அதாவது கேப்பாபலவுக்கு பின்னாலே கொண்டமடு ஒரு பகுதி இருக்கு, அதாவது பேராத்துக்கும் முல்லைத்தீவு ரோட்டுக்கும் அது இடப்பட்டது உண்டு, அதுக்குள்ள நின்ற போராளிகள் எனக்கு சொல்லிட்டார்கள் அங்கே எல்லாம் முடிஞ்சுதான். இப்ப நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக வெளியேறும் கொண்டு நான் அவைக்கு சொல்றேன், என்னோட உறவுல இருந்தவர்கள். அப்ப 17ஆம் தலைவருடைய வீரச்சாவை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னா ஒன்று 17ஆம் தேதி என்று சொல்ல வேணும் அல்லது 18ஆம் தேதி என்று சொல்ல வேணும். என்னை விட குளோஸா நேரடி தொடர்பிலேயே கடைசி நிமிஷம் வரையும் இருந்த போராளிகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார். அவர்கள் இந்த எனக்கு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு எனக்கு சொல்றார்கள் அங்க எல்லாம் முடிஞ்சுதான். அதன்படி கே பத்மநாதனுடைய அறிவிப்பில் 14ஆம் தேதி தலைவர் வீரச்சாவை அடைஞ்சிட்டார். அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு முதல் தலைவர் வீரச்சாவை அடைஞ்சிட்டார் என்ற மெத்தட் அவர்கள் பார்க்கிறார். சரி, நீங்கள் அதை 18ஆம் தேதியா அறிவிக்க போறீங்கன்னா கூட பரவாயில்லை, ஏன்னா அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்களுக்கு இருக்கு, அதை உறுதிப்படுத்துற தகவல் எங்கள்கிட்ட இல்ல. சண்டை துவங்கினது 14ஆம் தேதி முன்னிரவுக்கு பிறகு. அப்ப அங்கே ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள அங்க 18ஆம் தேதியாக போகுது. நீங்க 18ஆம் தேதி சொல்லலாம் அல்ல 17ஆம் தேதி சொல்லலாம். அதை சொல்றதுக்கு நீங்கள் முதல் விடுதலை புலிகள் இயக்கமாக நீங்கள் கூடி ஒரு உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான ஒரு தகுதி உங்களுக்கு வேணும். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் 3-4 குழுக்களால் ஒன்று காலக்கிழமை கத்தரிக்கா கிழமை
என்று சொல்லிக்கொண்டு ஆளாளு கொண்ட சொல்லி ஏன் இந்த இயக்கத்தை அவமானப்படுத்துறீர்கள்? இத்தனை ஆயிரம் மாவீரர்களை கொடுத்து இத்தனை லட்சம் மக்களை பலி கொடுத்து இந்த இனத்துக்காக போராடிய ஒரு போராட்ட இயக்கத்தை ஒரு தேசிய தலைவர் என்று சொல்லக்கூடிய தமிழினத்தை இந்த நூற்றாண்டின் தலை நிமித்திய ஒரு மாவீரனை, அதான் நான் உங்களிடம் திருப்பி சொன்னேன், விடுதலை புலிகள் இயக்கம் பற்றிய ஒரு நிர்வாண பார்வையை நாங்கள் வெளியில கதைச்சே ஆகணும் என்று. ஏனென்றா விடுதலை புலிகள் ஏன் அடுத்த இயக்கங்களுடைய ஆயுதங்களை வாங்கினார்கள், என்னென்னத்துக்காக என்னென்னத்தை செய்தார்கள் என்றதை தெரிஞ்ச போராளிகள் விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு வீதம் கூட இல்லையா. ஏனென்றால் அப்படித்தான் விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தது. என் போன்றவர்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கிறது காரணம் அது சார்ந்த பகுதிகளுக்கு நாங்கள் இருந்ததா. இல்லாட்டி எனக்கு தெரியாது. இப்பதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். விடுதலை புலிகள் அரசியல் துறை என்ன செய்தது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒட்டமானுக்கு புலனாய்வுத்துறை என்ன செய்தது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. விடுதலை புலிகள் ராணுவம் என்ன செய்தது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறையில 84 இருந்து 87ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் வரையும் நான் ஒரு பகுப்பாய்வாளனாகவும் அதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட புலனாய்வுக்கு பொறுப்பாயிருந்தான் இருந்தேன். நான் புலனாய்வுக்கு பொறுப்புன்னு சொல்லி ரகசிய செயற்பாடுகளுக்கு பொறுப்பாயிருந்தவன் நான் இந்திய ராணுவ காலம். அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் வந்து 88ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் தேதி முற்றுகையிட்டு 6ஆம் தேதி 36 மணி நேரத்துக்கு பிறகு கச்சினோடு பாடசாலையில வச்சு ஒரு சுயகரிப்பு நடத்துவதை முதல் நாள் பிடிச்சு அவரை கூட்டிக் கொண்டு அவரை துன்புறுத்தி விசாரணை செய்தாரே. அவன் சின்ன படிக்கன் கூட்டிக் கொண்டு என்ன அடையாளம் காட்டி இப்படி வரும். அதுவரை நான் அந்த பகுதியில வேலை. அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் எதிர்கொள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, நாங்கள் எப்படி பயணிக்கணும், எப்படி எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கணும், எப்படி எங்களுடைய விடுதலையை நாங்கள் சாதிக்கிறோம் சம்பந்தமான தேடல்களை செய்கின்ற போராளிகளாக களமிறக்கப்பட்டவர்கள் ஒரு ஆட்கள் இப்படியான பணிகள்ல இருந்தவன். அப்ப அதால எனக்கு சில விஷயங்கள் தெரியும். இது ராணுவ கேர்னலுக்கு கூட தெரியாது. விடுதலை புலிகள் இருந்த கேர்னலுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியாது. சொல்லப்படாது. நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் ஒரு செய்தி. எல்லா நடவடிக்கை அன்றாபுரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதல் விடுதலை புலிகள் செய்ததுக்கு காரணம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்த திருப்பி அடிக்கலாம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது நேரடியாக தலைவருடைய நம்பிப்படுத்தல் நடத்தப்பட்டது. அதன் மூலம் தலைவர் இயக்கத்துக்கு சொன்ன பதில் செய்தி என்றால், நான் உங்களை நம்பித்தான் இயக்கத்தில் இருக்கு தலைவராக இருக்கிறேன் தவிர உங்களை நம்பி தலைவராக இருக்கேன். என்னால தனியாக ஒரு ஆபரேஷனை செய்து காட்ட முடியும். இந்த பேர் அடிச்சிருக்கிறாங்க. அந்த தலைவர் சரியாத்தான் இருந்தார். அந்த தலைவரை வச்சுக்கொண்டு இவர்கள் நடத்துறதுதான் இன்றைக்கு அருவருப்பான அரசியல் செய்கிறார்கள். எங்கட போராளிகள் எங்களோடு இருந்தவர்கள், எங்களுடைய இயக்கத்தில் இருந்தவர்கள், எங்கள் தலைவரை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள், எங்கள் இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள், எங்களுடைய தலைவனுடைய பேருக்கும் புகழுக்கும் அந்த மாவீரனுக்கும் களங்கம் விளைவிக்கிறார்கள். இயக்கம் உத்தியோகபூர்வமா அறிவிச்சு போடுது. நான் உங்கள்ட்ட இன்னொரு எங்க மக்களை பார்த்து கேட்கிறேன். தலைவர் இருக்கிறார் நீங்க வச்சுக்கொள்ளுங்க ஒரு கதை. விடுதலை புலிகள் இயக்கமாக நாங்க சொல்றோம் தலைவர் வீரச்சாவல். உங்களுக்கு இப்ப அதுதான் செய்யும். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருக்கிற அனைத்து போராளிகளுக்கும் அதுதான் செய்யும். அறிவிச்சது உத்தியோகபூர்வமாக ஒரு ஆள் தன்னை தலைவர் என்று சொல்லி வந்தால் அறிவிச்சிருக்கு. இயக்கம் அவரிடம் தான் கேள்வி கேட்க வேண்டும். தலைவர் இருந்தாரோ யார் இருந்தாரோ கேபி தண்டை கேள்வி கேட்க வேண்டும். கேபி தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் தற்காலிக தலைவர் என்று விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அறிவிப்பதாக இருந்தால், நான் எப்படி விடுதலை புலிகள் இயக்கம் இன்றைக்கு செயல்படணும் என்று நான் ஒரு கட்டளை விடுவனாக இருந்தால் அந்த கட்டளைக்கு நான் தான் பொறுப்பு. தமிழ் மக்கள் என்னிடம் தான் கேட்கவும், உலக நாடுகளோ இலங்கை அரசோ என்னிடம் தான் அது சார்ந்து கதைக்க வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய தலைவர் இருக்கிறார் என்று வச்சா தலைவர் என்னதான் கூப்பிட்டு கேட்கணும். இது எப்படி நீ அறிவிக்கிறேன் நான் இருக்கிறேன் சொல்லும் இல்லையோ, அதுக்கு நான் தான் பொறுப்பு. இன்றைக்கு தமிழர் அரசியலை இந்த கடந்த 15 வருஷத்தில் எங்கேயோ கொண்டு போய் விட்டிருக்க முடியும். அதை விட முடியாமல் நாசம் மறுத்தது எதிரிகளும் துரோகிகளும் என்று சொல்றதை விட அறிவிலித்தனமான எங்கட போறாங்க. இதுல பல்வேறு கேள்விகள் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்கிறேன். அது சில விட நியாயம் இல்லாமலும் இருக்கலாம். இந்த 17, 18, 19 நடந்திருக்கலாம் என்று இந்த இதுகளுக்கு பின்னால இன்னொரு செய்தி வருகிறது. அது கன்ஸ்பிரசியாவும் இருக்கலாம். விடுதலை புலிகளுடைய தலைவர் சரணடைந்தார். அதற்கு பிறகு அவர் பெனாங்குடைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிலர் அவரை நேர பார்த்தும் இருக்கிறார்கள். அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்திகள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய பதில் ஏற்கனவே எனக்கு தெரிந்திருந்தாலும் அதை இவ்வாறான விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது சார்ந்த ஒரு சில காணொலிகள் கூட எனக்கு சிலர் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார்கள். சார்ந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, எங்களுடைய தலைவர் ஒரு மனிதர். ஒரு போர்க்காயத்தாலே அவர் சேனை விளந்தாலோ அல்லது திடீரென்று நடந்த ஒரு தாக்குதலாலே அவரை சார்ந்த அவருடைய மெய்ப்பாதுகாவலர் அணியும் கிராப்ஸ் ஆகினாலோ அவரை உயிருடன் எதிரியாக தூக்கி கொண்டு போக முடியாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய தலைவர் போய் சரணடைஞ்சு எதிரியிடம் மண்டியிட்டு உயிர் வாழுவதற்கான ஒரு மனிதன் அல்ல. அவர் அப்படி செய்யவே மாட்டார் என்பதை என்னுடைய உயிரை உத்தரவாக வச்சு நான் சொல்லுவேன். எங்களுடைய தலைவர் அப்படி செய்ய மாட்டார். கள சூழ்நிலையில் அப்படி ஏது நடந்திருந்தால் அதுக்கு ஆதாரங்கள் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விடுதலை புலிகள் இயக்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய தலைவர் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் இவருடன் எதிரிட்டு அகப்பட்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதுக்காகத்தான் நாங்கள் சைலண்ட் குப்பி வச்சிருக்கிறோம். இதுக்காகத்தான் மெய்ப்பாதுகாவலர்கள் எதுக்காக என்று சொன்னால் தலைவரை பாதுகாக்கிறது மட்டுமல்ல,
இல்ல. தலைவரை அழிக்க தேவையானாலும் அழிக்கவும் வேணும். இன்றைக்கு இருக்கிற நவீன ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்க்கக்குள்ள தலைவர் இந்த இடத்துல நிக்கிறாரு தெரிஞ்சு அதுல நிக்கிற அவ்வளவு போராளிகளை மயக்கிறதுக்கு ஒரு தாக்குதல் நடத்துவாரா இருந்தால் தலைவரை உயிரோட கொண்டு போக முடியாது யாராவது சொல்லுவீங்க. இதுவரைக்கும் பல்வேறு தரப்பிலை நேர் கண்டிருந்தாலும் உங்களுடைய பதில் அதுல இருக்கக்கூடிய சாத்தியங்களை ஓபன் பண்ணியிருக்கு இல்ல. அதை நாங்க இப்ப நாங்கள் வெளியில இருந்து பொழுதுபோக்கு கதைக்கிறார்கள் தானே இந்த போராளிகள். நான் 84 ஆண்டுல இருந்து இருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் அந்த களத்தை பார்த்தவர், அந்த களத்தோட நின்றவர். இந்த போராட்டத்தை எனக்கு தெரியும். எங்களோட தலைவர் எனக்கு தெரியும். தலைவருக்கு மெய்ப்பாளராக இருக்கக்கூடிய போராளிகள் எனக்கு தெரியும். அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் தெரியும். தலைவர் உயிரோட போய் தன்னடைய ஒரு மனுஷன் கிடையாது. ஆனால் அவர் இந்த இனத்துக்காக தன்னை என்ன வேண்டுமா எப்படியும் பயன்படுத்தும் சொல்லி ஒப்படைச்ச ஒரு உன்னதமான தியாகி. நான் அவரை பற்றி ஒரு பாட்டு 65வது பிறந்த நாளுக்கு எழுதி இருக்கிறேன். அந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதுல தெரியும். அதுல எல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அப்படி நடந்ததுக்கு உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வாங்க. அதுக்காக இத்தனை ஆயிரம் போராளிகளை களத்துல கொண்டு கொடுத்து ஒரு சீருடை அணிஞ்ச ஒரு விடுதலை இயக்கத்தை நிலைநிறுத்தின ஒரு மாபெரும் தலைவர் போய் சரணடைவான் என்று சொல்லி உங்களுடைய சின்ன புத்திகளுக்கு பேசாதீங்க என்று இதை நான் எல்லாருக்கும் தலைவர் அல்ல. அதாவது ஒரு போராளி எதிரியிடம் சிக்கப்பட்டவன் தன்னுடைய நாக்கை கடிக்கிறதுக்கு பல்ல வச்சு கொண்டு கட்டில் அடிச்சு தன்னுடைய ரகசியத்தை காப்பாற்றிடும். சைனத்துக்கு கழிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராளிகள் வீரச்சாவடைந்திருக்கிறார் இயக்க ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்கு. நீங்க போய் தலைவர் சரணடைஞ்சவர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தலைவர் சரணடைய இல்லை, சரணடைய மாட்டார், சரணடைய வாய்ப்புகள் இல்லை, அப்படி நடக்கவே இல்லை. எதிரிகளுடைய தாக்குதலில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து உயிருடன் அவர்கள் எடுத்திருந்தால் அது துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருக்கலாம். அப்படி நடந்ததாக எங்களுக்கு தெரியாது. அந்த களச்சூழ்நிலை மிகவும் சிக்கலானதாக இருந்ததும் ஒரு உண்மை. இது சார்ந்து எங்களால் உத்தரவாதமாக கூற முடியாது. எங்கள் தலைவர் புனிதமானவர், அவர் உண்மையானவர், அவர் நேர்மையானவர். நாங்கள் அவரை ஆழமாக நேசிக்கின்றோம். அதனால் தான் என் போன்றவர்கள் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை ஜனநாயக வழியில் ஆயுத வழிமுறையை கைவிட்டு நாங்கள் உடனடியாக ஜனநாயக வழிக்கு வர வேண்டும் என்று சொல்லி தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்ற செய்தியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அப்பொழுது நான் தொடர்பில் இருந்த போராளிகளோடு சொல்லி விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுதான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளோட வரலாற்றில் விடுதலை புலிகள் செய்த மிக மோசமான தவறு என்று நான் நினைக்கிறேன். எதை சொல்றீங்க? விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்துட்டார் என்ற அந்த செய்தியை அந்த கணத்தில் அறிவிக்காமல் போனது அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது தான் அதற்கு பிற்பாடு நடந்த பல்வேறு விஷயங்களுக்கும் காரணம் நினைக்கிறேன். இல்ல விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிட்டோம். நாங்கள் அறிவிச்சு போட்டோம் தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்றது எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இல்லை. விடுதலை புலிகள் இயக்கமாக நாங்கள் உத்தியோகபூர்வமா சொல்லிட்டோம் எங்களுடைய தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார். முக்கியமான தளபதிகள் உட்பட விடுதலை புலிகள் இயக்கத்தின் மத்திய குழு அளிக்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருக்கிற போராளிகள் ஒன்றுபட்டு தொடர்ந்து ஜனநாயக வழியில் நாங்கள் போராட வேண்டும் என்றதை சொல்லி அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு பொறுப்பாகத்தான் கேபி அவர்களை நாங்கள் அப்பொழுது ஏற்றுக்கொள்றோம். கேபி அவர்கள் கைது செய்யப்பட்டு 4 நாடுகள் பொறுப்படுத்து அவரை காந்தரூபன் அறிவிச்சோலை செஞ்சோலை ஆகிய 2 தொண்டு நிறுவனங்களை மட்டும் நடத்தலாம், கவுசரஸ்ட்ல இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் கொண்டே வச்சுக்கிறார்கள். அதனால இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு தொடர்ந்து போராடுவதற்கு இந்த போராளிகள் ஒருங்கிணைஞ்சு ஒன்றுபட்டு செயற்படாமல் தங்களுடைய சுயநலங்களாலும் எதிரிகளின் புலனாய்வு சதிகளுக்குள்ளையும் எதிரிகளின் புலனாய்வு துறையுடன் இணைந்தும் செயற்படுவதனால் இந்த அவலம் நடக்குதே தவிர மற்றபடி விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஒரு தவறும் இல்லை. நாங்கள் எங்கள் மக்களுக்கு போராடி இருக்கிறோம். தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார். எங்களுடைய ஆயுத போராட்டம் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. நாங்கள் எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு தீவன் வழியில் வருகின்றோம் என்று ஜனநாயக பயணம் ஒன்றை இலங்கை பாராளுமன்றம் நோக்கி 2015 ஆரம்பிக்கப்பட்ட ஜனநாயக போராளிகள் கட்சியை பொறுப்பேற்று அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்கள் தவறான பாதையில் சென்று தமிழரசு கட்சியில் இணைந்ததுக்கு பிறகு விடுதலை புலிகளின் பேரில் செயற்படுவதற்கு ஜனநாயக போராளிகள் தகுதியற்றவர்கள், அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு வந்தால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று அப்பொழுது அறிவித்திருந்தேன். அதற்கு பிறகு கடந்த பல ஆண்டுகளாக பலரும் பேசி கடந்த சில நாட்களாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் என்னோடு பேசினார்கள். ஜனநாயக போராளிகள் கட்சிக்கு இப்ப தலைவராக அப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய வேந்தன் சில உத்தரவாதங்களை தந்தார். அதன்படி இயக்கத்தினுடைய மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் செயற்படுத்துகின்ற ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்களை அதிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் தான் இப்பொழுதுதான் ஜனநாயக போராளிகள் கட்சி விடுதலை புலிகளின் பேரில் தாயகத்தில் ஜனநாயக ரீதியில் பாராளுமன்றத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். ஜனநாயக போராளிகள்கிட்ட
கேட்டிருக்கின்றோம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஜனநாயக போராளிகள் கட்சிக்குள்ளாக ஒரு போராளியும் போகக்கூடாது. நீங்க பொதுமக்களை அனுப்புங்க, போராட்ட ஆதரவாளர்களை அனுப்புங்க, இளம் தலைமுறையாக்களை அனுப்புங்க, போராளிகள் அங்க போக வேண்டாம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கீழே உள்ள இருக்கிற இடங்களை பார்ப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். அது சார்ந்து நாங்கள் கூடித்தான் முடிவெடுக்கணும், தனியாக முடிவெடுக்க இயலாது. ஜனநாயக போராளிகள் கட்சி இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு பிறகு இப்ப தாயகத்தில் நாங்கள் பல மூத்த போராளிகளை ஜனநாயக போராளிகள் கட்சியில இப்ப இணைச்சிருக்கோம். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பொறுப்பாக நாங்கள் ஒரு பழைய ஒரு போராளியை நாங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்தான் இப்பொழுது அதுக்கு பொறுப்பாக நிற்கின்ற. நாங்கள் இந்த தேர்தல் முடிவிலே ஜனநாயக போராளிகள் கட்சி ஒரு பெரிய மாபெரும் மாநாட்டை தாயகத்தில் நடத்தி ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள நிற்போம். ஏனைய இயக்கங்கள் ஏற்கனவே பாராளுமன்ற வேலைகளில் ஈடுபட்டிருந்ததாலே பாராளுமன்ற வேலைகளுக்கு பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிற வேலை எல்லாத்தையும் அவையிட்ட நாங்கள் கொடுப்போம். மற்றபடி எங்களுக்கான மக்களுக்கான அரசியலை செய்கிறது எல்லாரோடும் சேர்ந்து இந்த அரசியலை உலகளாவிய ரீதியில தமிழர்களை ஒருங்கிணைச்சு நடத்துற அரசியலை இனி ஜனநாயக போராளிகள் என்ற பேர்ல தான் நாங்கள் முன்னெடுப்போம். ஜனநாயக போராளிகள் என்ற பேர்ல செயற்படுற விடுதலை புலிகள் என்ற ஜனநாயக வழி பயணத்தில் சர்வதேச கட்டமைப்புகளாக செயற்பட்டு எங்களுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களும் சரி, மக்களும் சரி, ஊடகங்களும் சரி, எல்லாரும் எங்களுக்கு ஆதரவாக செயற்படணும் என்றதான் இதுல விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பிலே ஒரு மூத்த போராளியாக பகிரங்கமாக நான் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த கட்டமைப்பை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறீங்களா? கண்டிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு வழி கிடையாது. அதை நான் பிரதிநிதித்துவப்படுத்துறேன். அதுக்கு வேற உறுப்பினர்களை கட்டமைப்பு கொண்டு இருக்காது. இல்ல, நாங்கள் அதாவது விடுதலை புலிகள் இந்த கால சூழ்நிலை பல குழுக்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப தாயகத்தில் இருந்துதான் இந்த அரசியலை நாங்கள் மீண்டும் கட்டமைக்க வேண்டிய தேவை இருந்தாலே 2015 உருவாக்கப்பட்ட ஜனநாயக போராளிகள் கட்சியை ஏற்று அவர்களை நெறிப்படுத்தி வழிநடத்துகின்ற ஒரு பணியை நான் கனடாவில் இருந்து ஆரம்பிச்சு செயல்பட்டு கொண்டு வந்தேன். அந்த அரசியலுக்கு எதிராக செய்யப்பட்ட சில சதிப்புரட்சிகள் காரணமாக அது சில பின்னடைவுகளை சந்திச்சு மக்களாலையும் போராளிகளாலையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது காலத்தின் தேவை கருதி எமது மக்களின் எதிர்காலம், எங்களுடைய இனத்தின் எதிர்காலம், எங்களுடைய அரசியல் இருப்பு நீங்களே சொன்னீங்க. 12,000 போராளிகள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். 40,000 மாவீரர்களுடைய குடும்பங்கள் இருக்கு. நாங்கள் உலக தழுவிய ஒரு இயக்கம். ஆனபடியா இந்த அரசியலை எங்களோட கையில இருக்குமே இருந்தா எங்களோட மக்களை, எங்களோட தேசத்தை எங்களால் எங்கேயோ கொண்டு போய் விட முடியும். அப்ப இதை நாங்க விட்டு போக கூடாது. எங்களுடைய தலைவர் எங்கள் உயிரோட எஞ்சிய போராளிகள் இந்த போராட்டத்தை தொடரணும் மட்டும் தான் சொன்னேன். அப்ப 2005-6 வந்து எங்களுடைய சமர்க்கள ஆய்வு பொறுப்பா இருந்த யோகி என்ன விடுதலை புலிகள் ஊடகத்தில் நிதர்சனத்தில் சென்று சொல்லியிருந்தேன், எங்களுடைய ஆயுதங்களை பறிச்சால் நாங்கள் ஜனநாயக வழியில் தொடர்ந்து போராடுவோம். ஆகவே விடுதலை புலிகள் இயக்கம் இனிமேல் ஆயுதம் ஏந்தி ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக செயற்படாது. விடுதலை புலிகளின் பேரில் யாராவது ஆயுதம் தூக்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்பதை உத்தியோகபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். விடுதலை புலிகள் இனிமேல் ஆயுதம் தூக்கி நாங்கள் செயற்பட மாட்டோம். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் ஜனநாயக ரீதியில் உலக தழுவிய மக்களுக்கும் விடுதலைக்காக தொடர்ந்து ஜனநாயக வழியில் செயல்படுவோம். அதில் தாயகத்தில் செயல்படுவது ஜனநாயக போராளிகள் கட்சி. அது இலங்கை சட்டத்திட்டத்தின்படி ஒரு அரசியல் கட்சியாக அங்கு செயல்படும். புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களை அனுசரித்து ஜனநாயக போராளிகள் என்ற அந்த அரசியலை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதுக்கு கனடாவில ஜனநாயக போராளிகளுக்கான பொறுப்பாளராக அல்லது ஜனநாயக போராளிகளுக்கான ஒரு பேச்சாளராக நான் செயல்படுவதற்கு நான் சம்மதித்திருக்கின்றேன். அது சார்ந்து ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் மிக விரைவில் அறிவிப்பார். அப்பொழுது எல்லாருக்கும் தெரிய வரும். இதுதான் விடுதலை புலிகளுடைய இப்போதைய நிலைப்பாடு. ஆகவே இந்த நடைமுறை இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் தங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணும் என்று நினைச்சால் இந்த சிங்கள தேசிய கட்சிகள்ல போய் பிரதேசங்களை அடைய வைக்காமல் எங்களுக்கு எந்த வகையிலும் நன்மை செய்யாத இந்த இனத்துக்கு எந்த வகையிலும் பயனற்ற தமிழரசு கட்சியோ அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸையோ அவர்களுக்கு பின்னால் இருக்கிறவர்களை தேர்ந்தெடுக்காமல் இன நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் போராளிகளை இந்த இடத்தில் இந்த புள்ளியில் இருந்து நீங்க பாருங்க. இதுக்கு முதல் நடந்த அத்தனை சம்பவங்களையும் கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு போராளிகளாக இந்த மண்ணுக்காக போராட வந்த உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தையே 33 துண்டுகளாக இயக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் காரணம்? ஒற்றை தலைவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கின ஒரு இயக்கம் தனக்கு ஒரு புதிய தலைவனை காட்டி போட்டு அவருக்கு பின்னாலே அணிதிரண்டு பயணிக்க முடியாமல் ஆளாளுக்கு பேசுகின்ற ஒரு நிலை நடக்கிறது. போற இருக்கு 33 பிளவுகளுக்கு பின்னாலையும் விடுதலை புலிகள் விட்டுட்டு சென்ற 300 பில்லியன் டாலர் பெறுமதியான சொத்துக்களுக்காகத்தான் அவர்கள் தலைவருடைய அந்த மறைவை மறைத்தார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? என்ன அது ஆற்ற கையில இருக்கு யாருக்குமே தெரியாது. நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். 300 மில்லியன் அல்ல 3000 மில்லியன் ஆக கூட இருக்கட்டும். எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் செய்யறதுக்கு எங்களுக்கு மில்லியன் கணக்கில் காசு தேவையில்லை. நீங்க சொல்ற இந்த மில்லியன்கள் எல்லாம் தமிழர்களிடம் தான் இருக்கு. அது யாரிடம் இருக்குது, எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அவர்கள் அதை விரும்பினால் தங்களுடைய மக்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம். அதை நாங்கள் கேட்க விரும்பவில்லை. நாங்கள் இப்ப
செய்ய போற அரசியலுக்கு எங்கட மக்கள் தங்களால் முடிந்த சிறு உதவியை செய்தா போதும், எங்களால் இந்த அரசியலை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும், அதை சாதிச்சு எங்களுக்கு காட்ட முடியும். ஆகவே இந்த பணத்தை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. அதை வச்சிருக்கிறவர்கள் நீங்களே வச்சிருங்க. ஆனால் விடுதலை புலிகளின் பேரில் கதிரை அரசியல் செய்ய வராதீங்க. விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் 32 குண்டோளாக நிக்காதீங்க. 90ஆம் ஆண்டு நிழல் அரசாங்கம் உருவாக்கப்பட்ட போது தமிழீழ அரசாங்கத்திற்கு கீழே பல கட்டமை ஒரு அரசாங்கமாக செயற்பட்டதால அங்க ராணுவம் இருந்தது, கடற்படை இருந்தது, விமானப்படை இருந்தது, புலனாய்வு இருந்தது, எல்லாம் இருந்தது, துண்டு துண்டா இருந்தது. நாங்கள் இப்போ ஒரு விடுதலை இயக்கமாக மீண்டும் செயற்பட வேண்டி இருக்கின்றது. அதே வழி ஆயுதங்களை கைவிட்ட ஜனநாயக வழி விடுதலை இயக்கமாக எங்களுடைய கொள்கைக்கு, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வழங்கிய வாக்குறுதியின்படி, எங்களுடைய மாவீரர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி, எங்களுடைய தலைவன் வழியில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களின் விடுதலைக்காக செயல்படுவோம். உள்ளக சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி நாங்கள் ஜனநாயக ரீதியில் செயல்படுவோம். உள்ளக சுயநிர்ணய உரிமையை எங்களுக்கு வழங்குறதுக்கு சிங்கள அரசு விரும்புகிறதா இல்லையான்றது சிங்கள அரசு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இலங்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களோடு நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். இந்த செய்தி ஜேவிபி அரசுக்கு கண்டிப்பாக போய் சேரும் என்று நான் நம்புகிறேன். அவர்களோடு நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். மிக விரைவில் நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து காத்திரமான செய்திகளை தொடர்ந்து சொல்லத்தான் இருக்கிறோம். அதனால அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை. விடுதலை ஜனநாயக போராளிகள் கட்சி என்பது விடுதலை புலிகளுடைய தொடர்ச்சியான அரசியல் கட்டமைப்பு, ஆயுதம் தாங்காத ஒரு அரசியலை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த தேர்தலில் ஜனநாயக போராளிகளை அந்த கோணத்துலதான் நீங்க நிறுத்தி இருக்கிறீர்கள். அவர்களுடைய வெற்றியின் ஊடாக விடுதலை புலிகளுடைய அரசியல், ஆயுதம் தாங்காத ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எங்களால் செய்ய முடியும். அதை சாதிச்சும் காட்ட முடியும். இதுவரை காலம் 70 ஆண்டு காலம் இந்த அரசியல் கட்சிகள் செய்யாத சாதனைகளை மிக குறுகிய காலத்தில் எங்களால் செய்ய முடியும். அவ்வளவுக்கு எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, அவ்வளவுக்கு எங்கள் மக்கள் மீது எங்களுக்கு பக்தி இருக்கிறது. நான் இன்றைக்கு கனடாவில் வாழ்றேன். நான் இதை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய இயக்கமும் இல்லை, தலைவரும் இல்லை, தளபதிகளும் இல்லை, ஒருவரும் இல்லை. நானும் பேச வாய முடிக்கொண்டு என் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அப்படி நான் செய்ய இல்லை. ஏன் நான் செய்ய இல்லை? முன்னபதி வடக்கு கிழக்க பொறுத்தளவில் விடுதலை புலிகளுடைய அமைப்பில சார்ந்து உயிர் இழக்காத ஒரு குடும்பம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது அவருடைய ஒன்றை விட்ட சகோதரங்கள் அப்படியாவது உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இவர்களை நீங்கள் என்னென்று வென்றெடுக்க போறீங்க? உங்களுக்குள்ள அரசியல் சிக்கல் என்றது என்னென்றால், இந்த 15 ஆண்டு கால இடைவெளியில மக்கள் விடுதலை புலிகளில் இருந்து சற்று அந்நியப்பட்டுட்டார்களோ என்று யோசிக்க தோணும், அல்லது அவர்களுடைய அரசியலை நம்பலையோ என்று என்ன தோணுது. தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருந்தது. அதுக்கு பிறகு ஜனநாயக நீங்கள் முன்வைக்கின்ற இந்த ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஒரே ஒரு ஆசனத்தை தான் வென்றிருக்கு. உங்களுடைய நம்பிக்கை அபாரமானதாக இருக்கு. இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமான, அல்லது நீங்கள் ஜேவிபி 3 ஆசனங்கள்ல இருந்து எப்படி 151 ஆசனங்களுக்கு தன்னை வளர்த்து கொண்டதோ அவ்வளவு ஒரு பாய்ச்சலை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஜேவிபியினுடைய அரசியலுக்கு அத்திவாரம் போட்டவர்கள் விடுதலை புலிகள் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும். அதாவது இந்த அரசியலில் விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பொதுவான நிலைப்பாடு எடுத்து களத்தில் நாங்கள் இறங்குவோமாக இருந்தால் ஓராண்டுக்குள் எங்களுடைய மக்களின் பேராளர்களாக எங்களை நிலைநிறுத்த முடியும். ஆனால் அதற்கு பல்வேறு தடைகள் கடந்த காலங்களில் இருந்தது. ஏனைய சகோதர இயக்கங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். தமிழ் இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு எதிராக இருந்தது. எங்களுடைய சர்வதேச கட்டமைப்புகள் அதிதீவிரவாத அரசியல் பேசிக்கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை தீர்வு தரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாடு கடந்த அரசாங்கம் தமிழீழம் தீர்வு என்று சொல்லிக் கொண்டு காலத்தை வீணடித்துக் கொண்டிருந்தார்கள். 15 ஆண்டுகளை பாழ்படுத்தி விட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து. நாங்கள் இன்றைக்கு எந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்றால், எங்களுடைய திலீவண்ண யாழ்ப்பாணத்தில் பேசும்பொழுது தன்னுடைய உண்ணாவிரத போராட்ட காலத்தில் ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது எங்களுடைய மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, எப்ப நாங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அப்ப நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக வருவோம். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்றோம். தமிழர் மிதவாத அரசியல் முற்று முழுதாக நிர்மூலமாகி போய் கிடக்கின்ற இந்த நாளில் நாம் மீண்டும் வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதை நாங்கள் உணர்ந்து 2015-10 இருந்து நாங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை களத்தில் இறக்குவதற்கு முயற்சி எடுத்தோம். அது சாத்தியப்படாமல் போன காரணத்தினாலே ஜனநாயக போராளிகள் என்ற பெயரில் நாங்கள் அந்த அரசியலை பதிவு செய்ததற்கு காரணமே ஒரு தொலைநோக்காகத்தான் இருந்தது. ஜனநாயக போராளிகள் என்றால் ஆயுதங்களால் தமிழர்களின் விடுதலைக்காக போராடி ஜனநாயக வழியில் செயற்படும் அனைவரும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு தான் ஜனநாயக போராளிகள். ஆகவே இன்றைக்கு திலவும் ஜனநாயக போராளிகள் தான், இபிஆர் ஜனநாயக போராளிகள் தான், எல்லாரும் ஜனநாயக போராளிகள் தான். இப்ப ஏனைய இயக்கங்களுக்கு முரண்பாடுகள் இப்ப இல்ல. அந்த அமைப்பினுடைய பெயர் ஜனநாயக போராளிகள் அமைப்பினுடைய பெயர் அனைத்து அமைப்புகளுடைய போராளிகளையும் உள்வாங்கிறதாகத்தான் அந்த
அந்த பெயர் இருக்கின்றது. அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு. நாங்கள் பெரும் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேராலே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறோம், அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள். இன்றைக்கு அனைத்து ஏனைய சகோதர இயக்கங்கள் எல்லாரும் இந்த உண்மையை அவர்களே உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் என்றது நாங்களும் உடன்பட்டு வந்திருக்கிறோம். கடந்த காலங்களில் அவர்களுக்கும் எங்களுக்குமான பிரச்சனைகள் உட்பட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நாங்கள் இந்த அரசியலில் நாங்கள் ஜனநாயக போராளிகளாக நாங்கள் அணிதிரண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இந்த முறை களத்தில் இறங்குகிறார்கள். ஆகவே அவர்களை பற்றிய பழைய விஷயங்களை மனதில் ஒதுக்கி வச்சு பார்க்காமல் உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாத்திரம் பிரதேச சபையில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும். அதுக்கு மேல எங்களோட மக்களின் விருப்பம், எங்களோட மக்கள் அடிமையா இருக்க விரும்பினா அது அவர்கள்ட்ட விருப்பம். நாங்க ஒன்றும் செய்யலாம், நாங்க என்ன செய்ய முடியும்? அதுபடியால அது அவர்களுடைய முடிவு. அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு இந்த கருத்தை சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் இதிலிருந்து இருந்து ஒதுங்கி இருக்க முடியாது. எங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கோ அல்லது வேறு காரணங்களுக்காக நாங்கள் ஒதுங்கி இருக்க முடியாது. எங்கள் தோழர்களின் புதைகுழியில் மண் போட்டு செல்கின்றோம். அவர்கள் சிந்திய குருதி தமிழீழம் மீட்பது உறுதி என்று அவர்களுடைய கனவுகளை சுமந்தவர்களாகத்தான் நாங்கள் வாழ முடியும். நான் விடுதலை புலி இல்லை என்று போய் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் தான். நாங்கள் ஆயுதங்களை ஏந்தி போராடுகின்ற களச்சூழ்நிலையை உருவாக்கியது இலங்கை அரசு. இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட தேவையில்லை என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது உலகம். ஆகவே இரண்டு காலத்தையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுக்குரிய ஆளுமையும் ஆத்ம பலமும் எங்களுக்கு உண்டு. எங்கள் மாவீரர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். எங்களுக்காக எங்களோடு நின்று போராடிய மக்கள், எங்களுடைய மக்களின் தியாகங்கள் மிகப்பெரியது. உலகம் முழுவதும் மாவீரர் நிகழ்வுக்கு மக்கள் வருகிறார். எங்களுடைய மக்கள் நன்றி மறந்தவர்கள் அல்ல, அவர்கள் விடுதலை பற்றில்லாதவர்கள் அல்ல. சரியான தலைமைத்துவம் வேணும். விடுதலை புலிகள் சார்பில் ஒரு சத்தியான ஒரு தலைமைத்துவம் வந்து பெருமா இருந்தால் நாளைக்கு எங்களோட மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு வழங்குவார்கள். அதை செய்யவிடக் கூடாது என்றதுக்காகத்தான் விடுதலை புலிகளின் பேரிலேயே இந்த அநியாயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போன்றவர்களை அமர்த்தி முட்டக்கி ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கொண்டு இந்த 15 வருஷத்தை ஓட்டி இருக்கிறார்கள். நாங்கள் இதை தச்சறிஞ்சு கொண்டு வெளியில வரணும் என்றதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரமாக இருந்தால் நாங்கள் இந்த தேர்தலில், இந்த பிரதேச தேர்தலில் ஜனநாயக போராளிகள் கட்சி அநேக இடங்களில் வெற்றி பெறுவதற்கும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கெங்க இருக்கோ எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கும், தமிழர் அரசியலை தமிழர்களின் கையில, எங்களுடைய மக்களின் கையில கொடுக்கிறதுக்கான அந்த முயற்சியில் நாங்கள் வெல்லுவோம் என்று நான் உங்களுடைய இந்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வேன். அதே நேரம் எனக்குள்ள கேள்வி அல்ல, கடைசி கேள்வியாக, துரதிருஷ்டவசமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசனங்களை உள்ளூராட்சி தேர்தலில் கைப்பற்றாவிட்டால் உங்களுடைய அரசியலுக்கு என்ன நடக்கும்? அதாவது நாங்கள் எங்களோட மக்களுக்காக அரசியல் செய்யறோம். எங்களுடைய மக்கள் பல்வேறு நெருக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பல இழப்புகளை சந்திச்சிருக்கின்றார்கள். தொடர் தோல்விகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். நம்பிக்கை இனங்களால் அவர்கள் துவண்டு போய் கிடக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்காக போராட போன இந்த போராளிகள், போராட்ட இயக்கங்கள் கடந்த காலங்களில் செய்த செயல்கள் தொடர்பாக அவர்கள் செய்தது 10 வீதம் என்றால் அதன் 10,000 வீதமாக பிரச்சாரம் செய்து ஒட்டு குழு, அந்த குழு, இந்த குழு, இவர் துரோகி அவர் துரோகி என்று சொல்லி எல்லாரையும் கீழ்த்தரமாக்கி கடைசியா விடுதலை புலிகளையும் துரோகியாக்கி தலைவரும் சரணடைஞ்சார் என்ற அளவில் கூட எதிரிகள் 1000 கதை கட்டி வச்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு என்கிற மக்கள் இதுக்கு வாக்களிக்கிறதுக்கு இந்த குறுகிய காலம் காணாமல் இருந்தால் அல்லது அவர்கள் புரிந்துணர்வு இல்லாமல் அவர்கள் வேறு தரப்புகளுக்கு அந்த வாக்குகளை வழங்கி தங்களுடைய தலையில் தாங்கள் மண்ணளி போடுவார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் அழுவோம். அதுக்காக அரசியலை விட்டு போறதில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலின் பின் மிகவும் வலிமை பெற்றதாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக அரசியலை முன்னெடுக்கும் அனைத்து இயக்கங்களின் ஒன்றியமாக ஜனநாயக போராளிகளாக நாங்கள் தொடர்ந்து எமது மக்களின் விடுதலைக்காக, எமது மக்களுக்காக அரசியலில் அவர்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் செயல்படுவோம். எங்களுக்கு இந்த அடுத்தடுத்த தலைமுறையினரை இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைச்சு கண்டிப்பாக நாங்கள் வலுப்படுத்துவோம். இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு போசன் என்ற ஒரு மூத்த போராளி ஒருவரை நாங்கள் பொறுப்பாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் ஜனநாயக போராளிகளுக்கு சரியான ஆக்களை நாங்கள் நிறுத்துவோம். அதுகளை பார்த்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியாலே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது ஒரு முயற்சி தான். அரசியல்ல நிரந்தர வெற்றியும் இல்லை, நிரந்தர தோல்வியும் இல்லை. அரசியல் ஒரு பணி. எங்களுடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே எங்களுடைய பணியை நாங்கள் செய்ய வந்திருக்கின்றோம். ஜனநாயக போராளிகள் தமிழீழத்தில், அதாவது இலங்கையில், ஈழத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஜனநாயக முகமாக இந்த ஜனநாயக அரசியல்ல அவர்கள் அந்த பாராளுமன்ற அரசியல் ஒரு அங்கமாக போராட்ட இயக்கங்களுடன் இணைந்து இந்த தேர்தலில் களமிறங்குகிறார்கள் என்பதையும் அதை நாங்கள் போராளிகளாகிய நாங்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னை போன்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய போராளிகள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் வருகின்ற தேர்தலில் ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த ஜேவிபி கிராமங்களுடைய அதிகாரங்களை தங்களுக்கு தர சொல்லி கேட்கின்றார்கள். அதே போல ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த ஜனநாயக போராளிகளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தங்களுடைய தமிழ் மக்களுடைய கிராமங்களின் அதிகாரங்களை
ஆசனங்களை தங்களுக்கு தர சொல்லி கேட்கின்றார்கள். இந்த தேர்தல் எவ்வாறு நகர்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மூலம் அலசி ஆராய்வோம். தமிழ் புலமதி அவர்களை நீங்கள் இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக வளமை போல் மிக வெளிப்படையாகவும் ஆணித்தரமாகவும் எந்தவித சங்கடமும் இல்லாமல் தந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிற வரை வணக்கம். நன்றி, வணக்கம்.